அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காரு. 10ஆம் அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ஜென்ம ராசிலே இருக்காரு. சரிங்களா? ராசிக்கு 2ல் சுக்கிரன் இருக்காரு. உங்கள் ஜென்ம ராசிலே உங்களுக்கு சூரியன் சஞ்சரிச்சிருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி, மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விருச்சிக ராசி உங்க ராசிநாதன் செவ்வாய் பாருங்க 9ஆம் இடத்துல பாக்கி ஸ்தானத்தில் இருக்காரு. நீச்ச நிலையில் இருக்காரு. கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கதாங்க செய்யும். ஆனா குரு பார்வை எல்லாத்தையும் சமாளிக்க வைக்கும். ராசிநாதன் கெடக்கூடாது. கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். ஹெல்த்தில் ஏதோ கொஞ்சம் மந்தமாக இருக்கும். டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. சோம்பேறித்தனம் வரும். ஆனால் குரு பார்வை உங்களை சமாளிக்க வைக்கும். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்காது. இப்போ ராசிநாதன் கெட்டு போய் குருவோட பார்வை ராசியில் இல்லாமல் இருந்தால் தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஆனால் இப்போ ராசியை குரு பார்க்குறதும் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதும் ஒரு 50% கண்டிப்பாக சமாளிக்கிற ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுங்க. லேசான சில பாதிப்பு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போகும். காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி வந்துட்டு போகும். அதே மாதிரி மனக்குழப்பம் வரும். யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. அந்த ராசி குரு பார்க்குறாருங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ராசிக்கு பாருங்க 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அவர் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க. முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும். நல்ல ஜாதகமும் உங்களுக்கு கிடைக்கும். மேட்ச் பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு செட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா எவ்வளோ போராடினீங்க, எவ்வளோ ட்ரை பண்ணீங்க, திருமணம் நடக்கல. இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, இல்லை செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வீடை இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல, இந்த மாதம் வாங்கலாம். நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல, இந்த மாதம் உங்களால் வாங்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு 5ல் ராகு இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு அப்பப்போ, ஹெல்த்தில் மட்டும் விருச்சிகராசி நேயர்களோட குழந்தைங்க மட்டும் அப்பப்போ பாதிப்பு வரும். பார்த்துக்குங்க. ஒரு சில பேர் குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்காம பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி நல்லா இருக்காது. இப்போ குழந்தை செல்வம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த காலகட்டம். உங்களுக்கு பாருங்க, அடுத்தது கேது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க. கேது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத லாபமும் உங்களுக்கு கிடைச்சிடும். நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு இவ்வளவு பணம் வருமானு. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. செகண்ட் மேரேஜ்க்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி சக்ஸஸ் ஆகும். அண்ணனோ இல்லை அக்காவோ இருக்காங்களா, அவங்க மூலமா சில உதவி நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். தூர பிரயாணம் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த காலகட்டமெல்லாம். சூரியன் பாருங்க, டிசம்பர் 15ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். சுக்கிரன் பாருங்க இந்த மாதம் 28ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ 28ஆம் தேதிக்கு மேலேயும் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும். ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர் வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும். அது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பெருசாக அங்கே கிரகங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புல இல்லை. செவ்வாய் மட்டும்தான் கெட்டு போயிருக்காரு. மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதகம் சொல்லிட முடியாது. சரிங்களா? நல்ல வேலை இதெல்லாம் கிடைச்சிருங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும். பிஸ்னஸில் பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? நல்லா இருக்கும் உங்களுக்கு.
சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும். பணப்பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனப்பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் வந்துட்டு போகும். உடம்பு ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பாதிப்பு, சிறு சிறு பாதிப்பு கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு கண்டமோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ பெரிய அளவுக்கு போய் பிரச்சனை போய் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அதனால இந்த டிசம்பர் மாதம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கேட்ட இடத்துல உதவியும் கிடைக்கும். நல்ல வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். சரிங்களா? எல்லா விருச்சிக ராசினியர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதத்தை நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க இந்த டிசம்பர் மாதம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ராசி பலன் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சரிங்களா? எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நம்ம பார்த்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னது அப்படியே 100% கரெக்டா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க சொன்னீங்க சார் ஆனால் வேற மாதிரி நடக்குது, உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கும், பாதகமா இருக்கும். நல்லது செய்யாம கெட்டது பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. நல்லது நடக்க மாட்டேங்குது சார், கெட்டது நடக்குதுன்னு. அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க. உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க, உங்க வயசு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, நீங்க என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, லக்னத்துக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதா, இல்ல லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வேலைக்கு தான் போகணுமா, ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்போ நீங்க செட்டில் ஆக போறீங்க, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ சொத்து வாங்குவீங்க, வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸா ஃபெயிலியரா, வெளிநாட்டு செட்டில் ஆக முடியுமா முடியாதா, நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டா தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டா தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.